நான் ஜாக்கி சேகர், கதைப்பம்பா சேனலுக்காக. தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. மிக முக்கியமாக சார் போன்ற விஷயங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதம் 85% அடைந்திருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு 60-69%, 70-73 லெவலில் இருக்கும். இந்த வாட்டி 85% அப்படின்றது ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது அரசுக்கு எதிரான, ஆளும் அரசுக்கு எதிரான ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது அப்படின்றதையும், விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு விஷயங்களும் கருத்துருவாக்கங்களும் பொதுத்தளங்களையும் சமூக ஊடகங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு புரிதலை தான் இந்த எபிசோட் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வை. ஸ்டே டியூன் வித் அஸ். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7 கோடி. அதில் ரெஜிஸ்டர்டு வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5.25 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதில் சார் இதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு 5.25 கோடி. ஆனால் 2021 எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.25 கோடி ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் இருந்தாங்க. சாருக்கு பிறகு, அதாவது சார் என்னென்னா பதிவுப்படாத, பெயர் மாற்றம் இல்லாத, அங்கீகரிக்கப்படாத அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்குற அளவுக்கு தான் அந்த சார் இருந்துச்சு. ஆக்சுவலி இதற்கு மற்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் கூட திமுக என்ன பண்ணுச்சுன்னா, இது வருது, ஆமாம் இதை நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மை அவங்க ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1040 ரூபா கிட்ட செலவாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தர ஷாம் கூட அதை சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த இடத்துல மற்ற மாநிலங்கள்லாம் சாருக்கு எதிராக எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. மிக முக்கியமாக வெஸ்ட் பெங்காலில் மம்தா அவர்கள் கூட இதுக்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்வினை ஆற்றிய பொழுது நம்மளுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. காரணம்னா மிக சரியாக வட்ட செயலாளர்கள், கவுன்சிலர் எல்லாரையும் முடுக்கி விட்டு டக்குன்னு இந்த சார் மேட்டரை திமுக மிக சிறப்பாகவே முடிச்சிருந்தாங்க. அதனால தான் சார் பற்றின முணுமுணுப்புகள் இங்கே இல்லை அப்படின்றதும், இந்த சார் மூலமாக அவங்க என்ன செய்ய வராங்க அப்படின்னா, இதில் என்னென்னா மற்ற மாநிலங்கள் இல்லைன்னா தேவையில்லாத ஆட்கள் ஓட்டு, முஸ்லீம்கள் ஓட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க தூக்குனாங்க. அதற்கு தான் அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது. ஆனால் நாம் என்னென்னா அதை சட்ட ரீதியாக அதற்கான டாக்குமெண்ட்லாம் நம்ம கொடுத்து என்ன பண்ணோன்னா அதை சரியாக நம்ம வாக்குகளை நம்ம பதிவு பண்ண வச்சோம். அதனால தான் சாரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ 2021 6.30%, 6 கோடியே 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் பொழுது சார் வந்ததுக்கு பிறகு 2026 பார்த்தீங்கன்னா 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த வாக்கு சதவீதத்தை எப்படி அதிகரிச்சது இல்லை அப்படின்றது தான். பொதுவாக தமிழ்நாட்டில் 63%, 63%லாம் 2001 அந்த மாதிரி தேர்தலாம் பார்த்தீங்கன்னா 65%, 69 இப்படி தான் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் 2011க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2006லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே வர மாதிரி வாக்குப்பதிவு நடக்க ஆரம்பிச்சது. மிக முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகரிக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தது. நல்லா யோசிச்சு பாருங்கள். 2001லாம் அந்தளவுக்கு பெரிய விழிப்புணர்வோ இல்லைலாம், அதாவது எப்படி சொல்கிறது, ஓகே. ஆனால் ரூரல் பிளேஸில் தான் நிறைய ஓட்டர்ஸ் போடுவாங்க. கால்கடுக்கு நின்று கிராமப்புறங்களில் மகளிர் ஆண்களும் பெண்களும் போட்டுன்னு போய் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் மிக முக்கியமாக எலைட் இடங்களில் இருக்கக்கூடியவங்களாம் அதுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஸோ வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 59, 60 இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் டெலிவிஷன்லாம் வந்ததுக்கு பிறகு 2006க்கு பிறகு செய்திகளை நிறைய சேனல்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகு, அதாவது 2006, 2011லாம் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏனென்றால் 2006 டெலிவிஷனில் ஓரளவு வர ஆரம்பிச்சிச்சு. எல்லார் வீட்லேயுமே நிறைய நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ 70% வாக்குகள் அப்போ பதிவாகுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா 2011லேருந்து பார்த்தீங்கன்னா 78, 2016 73, ஈவன் 2021 கோவிட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா 73 வாக்கு சதவீதம் வந்தது. ஆனால் இந்த எலெக்ஷனில் 84% மேலே ஓட்டு சதவீதம் அதிகமாகி இருக்கிறது. இதுக்கு தான் தாவேகா கட்சியில் இருக்கிறவங்களாம் எங்கள் அண்ணன் கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எல்லா துறைகள்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன்.
இப்போ இந்த இடத்துல தான் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா 2021 6.25 கோடி இருந்தது. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து 37 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்தாங்க. ஓகேவா? 2026 6.25 5.25 வாக்காளர்கள் 5.25 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வாக்கு சதவீதம் வந்து ஏறி இருக்குது. அதாவது 6.25 கோடிக்கும் 5.25 கோடி இருக்கும்போது சதவீதம் ஏறத்தானே செய்யும் அப்படின்றது தான் வாதம். சரி, 2021 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்திருந்தாங்க. 2026 பார்த்தீங்கன்னா 21 லட்சம் வாக்காளர்கள் தான் வந்திருக்காங்க. அதாவது அரசியல் விமர்சகர்லேருந்து சதவீதங்களை கணக்கு போட்டு சொல்லுவவர்கள் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, போன வருஷம் வந்து 6.25 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க, இந்த வருஷம் 5.25 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க, அதனால் வந்து சதவீதம் ஏறி இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களே அதே சதவீத ஓட்டுகள் தான் போட்டிருக்காங்க. பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த சதவீதத்தை வச்சு நீங்கள் வந்து ஆளும் அரசுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமாக இருக்குன்னு நீங்கள் வந்து உருட்டுறீங்க. ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து பெருசாக உண்டு பண்ணலை, அதுதான் உண்மை. ஏன்னா எப்பயுமே திமுக வெற்றி பெறுவதற்கு வந்து குதிரை கொம்பாக வந்து நிறைய போராடணும். ஆனால் அதிமுகலாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா திமுக எதிர்த்து கேள்வி கேட்கும், திமுக நிறைய வேலை செய்ய வைக்கும். ஆனால் ஒரு பேட்டியில் கூட வந்து உதயநிதி சொல்லுவார், திமுகவாக இருந்தால் நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அரசு ஊழியர்களே பார்த்தீங்கன்னா நிறைய வேலை நாங்கள் வாங்குறாங்க. ஏன்னா போன கடந்த கால ஆட்சிகள் உங்களுக்கு வேலையே கிடையாது. இந்த கால ஆட்சியில் நிறைய திட்டங்கள் செயல்பாடுகள் அப்படின்னும் போது நிறைய வேலை இருக்குது. அது வந்து ஒரு குறையாவே சொன்னாங்க. அரசு ஊழியர்கள் சைடில் இருக்கிறவங்க, நிறைய அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகள்லாம் கூட அது வந்து ஒரு குறையாக சொன்னாங்க. ஏமா வாங்குற காசுக்கு வேலை செய்யணும்ல, இவ்வளோ நாள் நீங்கள் சும்மா தான் இருந்தீங்க, ஆனால் வாங்குற காசுக்கு வேலை செய்யணும்ல, அதுதாங்க மேட்ரு. ஸோ அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வரணும்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை ஒன்று இருக்கணும். அப்படியான எதிர்ப்பலைகள் பெருசாக கிடையாது. இவங்க வருஷம் எப்பயுமே எலெக்ஷன் டைம்லாம் வந்து ஒரு டாஸ்மார்க்கையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதை வந்து ஒரு அஜெண்டாவே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதை விட பொள்ளாச்சி வழக்காக இருக்கட்டும், பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்குகள், அது மட்டும் கிடையாது, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இதெல்லாம் பற்றி அவங்க வாயே திறக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இருக்கிற சிறு சிறு தவறுகளை கூட பெருசாக்குவாங்க. ஏங்க 13 பேரை சுட்டு கொண்டுறதும், எங்கேயோ ஒரு நடக்கிற கலவரங்கள் இருக்கிறதும், யாரோ ஒரு தனி மனிதன் செய்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து திமுக ஆட்சி கணக்கில் எழுதுங்களான்னு நான் கேட்குறேன். ஒரு சாதாரண ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்திலே வந்து அவன் 1000 பேர் 1000 விதமான கருத்துருவாக்கங்கள் இருக்கும்போது 7 கோடி பேர் மக்களில் என்ன யார் என்னென்ன மாதிரியான வன்மங்கள் வச்சுருக்கான்னு எவனுக்கு தெரியும்? ஸோ இதெல்லாம் வந்து திமுக கணக்கில் எழுதுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் பிரியாணி கடை சண்டைக்கெல்லாம் வந்து முதல்வர் போய் சாரிங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் துறை சார்ந்த விஷயத்திலே வந்து அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துடுது, மன்னிச்சுக்காங்கம்மா, இதுக்கு வந்து நான் வந்து சரியான குற்றவாளிகளை தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதுதானே ஒரு முதல்வர் செய்ய முடியும். ஒரு தவறு நடக்குது, அதுக்கு வந்து அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும், அதுக்கு உடனே வந்து சாரி கேட்குறாரு, அவ்வளோதானே செய்ய முடியும். அவர் என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நிற்க முடியும்? ஆனால் தனக்காக வந்த கூட்டத்தில் ஒரு 40 பேர் இறந்த போது பத்திரிகையாளர்கள் வந்து ஏங்க ஒரு 20-30 பேர் இறந்துட்டாங்களேன்னும் போது அதை காதிலே கேட்காம போகிறவங்க வந்து எப்படி மாற்றத்தை கொடுப்பாங்க? இதான் நம்ம கேள்வி. ரைட். இப்போ வாக்கு சதவீதத்துக்கு வரும். 84% கிட்ட வந்திருக்கு. அதனால் வந்து மாற்றத்தை வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்றத ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு இந்த சதவீதத்தை வச்சு பேசும்பொழுது அவங்க பெரிய கற்பனையில் ஆட்சியை அண்ணா அமைக்கிறார்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் என்னென்னா, எப்பயுமே அதிமுகவுக்கு 30%, திமுகவுக்கு 30%, 60%, 5% வாக்குகள் தான் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இது அந்த 5% இருக்காங்க இல்லையா, இந்த 5% வந்து இருக்கிறதுல நிறைய பேர் என்னென்னா, இந்த வாட்டி இவங்களுக்கு போடும், அடுத்த வாட்டி அவங்களுக்கு போடுன்ற மாதிரி போடுறது. யார் நமக்கு செஞ்சாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாலை மாற்றோன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்கள நம்ம தேர்ந்தெடுப்போம், அடுத்த வாட்டி அவங்களே தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செஞ்சாருன்னா, இது தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிக்கான போரே கிடையாது. விஜய் ஒன்றா சொல்லிக்கலாம், எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு அவரே சொல்லிக்கலாம். ஆனால் முதல்வர் என்ன சொன்னார்னா, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை பண்ணார். அதுதான் வந்து இவங்க வந்து டீலிமிட்டேஷன் ஒரு விஷயத்தை வந்து எலெக்ஷன் டைம்லேயே எடுத்து வந்து வச்சு கதை பண்ணாங்க. அதற்கு முதல்வர் வந்து எதிர்வினை ஆற்றினார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த 30% ஓட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அது மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவிலையும் இருக்கிறாங்க. ஆனால் திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு திமுகவை எதிர்க்க வேண்டிய
அதிமுக, அதன் பிறகு வந்து பிஜேபி, திமுகவும் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் சீமான் வந்து வருஷா வருஷம் பாருங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆளுங்கட்சியான அதிமுகவே இருந்தாலும் அவர் வந்து திமுக தான் திட்டிட்டு போகிறோன்னு வச்சுக்காங்களேன். அவர் வந்து அதுக்காகவே வந்து அவர் வந்து பணிக்கப்பட்டவர். அவர் ஒரு எதிர்ப்பு. அடுத்தது புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜயும் திமுகவுக்கு எதிர்ப்பு தான். இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுடைய வெற்றி வந்து பாதிக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இவங்க எல்லாருமே தனித்தனியாக நிற்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த வாக்குகள் பிரியும். திமுகவுக்குன்னு ஒரு 30% ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த 30% ஓட்டு ப்ளஸ்ஸு மற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள்லாம் சேரும் பொழுது உண்மையிலேயே வந்து ஒரு 180 சீட்டுக்கிட்ட அடிக்கும். 150லேருந்து 180ன்றாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 பிரிவுகளாக பிரிஞ்சு இவங்க ஓட்டை பிரிக்கிறதுனால என்ன ஆகும்னா 200+ மேலே போகும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் வந்து கற்பனையில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இது இப்படி வந்து ஒரு சாத்தியமே இதில் இல்லை அப்படின்றது தான் அரசியல் ஆய்வாளர்கள் சதவீத கணக்கில் போட்டு சொல்கிறதுலேருந்து கள நிலவரங்களை சொல்லுறதுலேருந்து எல்லாமே இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன்னா எங்கே திரும்பினாலும் வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கத்தின் காரணமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2006 தான் வந்து பார்த்திங்கன்னா 70% ஓட்டுகளை வந்து தாண்ட ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியா, அந்த இன்டர்நெட் வருகை, நிறைய தொலைக்காட்சிகள், செய்தி சேனல்கள், 24 மணி நேரம் செய்தி சேனல்கள் அப்படின்னும் பொழுது மக்களை வந்து நேரங்களில் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுது. அவங்கள வந்து திசை திருப்ப முடியுது, உண்மையை சொல்ல முடியுது. ஒரு கத்தியால் எதை கொலையும் பண்ணலாம், காய்கறியும் வெட்டலாம், சமைக்கவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சோஷியல் மீடியாவில் வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த ப்ளஸில் என்னென்னா உண்மைகளை நிறைய சொல்ல முடியும், மைனஸில் என்னென்னா பொய்களையும் நிறைய சொல்ல முடியுன்றது தான் மைனஸ். இப்போ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நான் ஓட்டு போட முடியல, என் ஓட்டை திருடிட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து ஒரு கதையை கட்டி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கத்தின் காரணமாகவே வந்து ஒரு பிம்பம் என்ன உருவாச்சுன்னா, விஜய்க்கு தான் ஓட்டு கண்டிப்பாக இருக்குது, அவருக்கு போகிறது தான் எல்லாருமே வருஷ கட்டின்னு போகிறாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் ரொம்ப சூப்பராக கேட்டார், ஏடா கிளம்பாக்கத்தில் வந்து பஸ் இல்லாமல் போனவன் வந்து விஜய்க்கு மட்டுமே ஓட்டு போகிறதுக்கு அந்த 1,00,000 பேர் குளிஞ்சான், இல்லை ஒரு 45,000 பேர் 50,000 பேர் ஊருக்கு போனான்னு வச்சுக்கோ, விஜய்க்கு போட்டு வரதுக்கு அத்தனை பேரும் போகிறான், மற்ற கட்சிக்காரனா அதில் கிடையாது. அப்போ அவங்களுக்குலாம் வந்து திமுக காரெலாம் ரோட்டில் இருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து ஊருக்கு போக மாட்டான், அதிமுககாரன் வீட்டுக்கு போக மாட்டான், மாமாக்காரன் ஊருக்கு போக மாட்டான், விஜய்க்கு தான் போடுவாங்களா? இந்த மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த உருவாக்கத்தினுடைய வெளிப்பாடு மே 4 தெரிஞ்சிடும். ஆனாலும் திமுக வந்து 150 சீட்லேருந்து 180 வரலையும் வருன்றது கணிப்பு. ஆனால் 200க்கு மேலே போவோம் அப்படின்றதும், இங்கே வந்து எல்லாரும் சீட்டை பிரிச்சுட்டாங்க, எதிர்ப்பு சீட்டுகள் எல்லாமே அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால இந்த 30% வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அவங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. எது எப்படியாகலும் மே 4 தெரிஞ்சு போடும் யார் ஆட்சி கட்டில் உட்கார போகிறாங்க இல்லைன்னுட்டு. ஸோ இதுதான் மேட்ரு. இதுதான் உங்க கூட பார்க்குறதுன்னு நினச்சேன். மீண்டும் இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாவது பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.